ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம சௌபாக்கியவதி ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயினோட சைக்கோ புருஷனுக்கு உடந்தையா இருந்து எல்லா காரியத்தையும் பண்ணவன நம்ம ஹீரோயினி தண்டிச்சிட்டு இருந்திருப்போம். அதுல தற்செயலா ஒரு லாரி வந்து மோதி அந்த பையன் அங்க ஸ்பாட்லயே அவுட் ஆயிட்டான், செத்து போயிட்டான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயினி விராஜ்க்கு கால் பண்றா. கால் பண்ணி இந்த மாதிரி அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்றா. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவளும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. அந்த மாதிரி நான் அவனுக்கு தானே கொடுத்துட்டு இருந்தேன், அப்போ ஒரு லாரி வந்து மோதி அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பிட்டு இருக்கா. நீ ஒன்னும் கவலைப்படாத சியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போனை கட் பண்ணிடுறான். அடுத்த செகண்டே பார்த்தா இங்க இந்த ராகவ் பையன் முழிச்சிட்டான் போல. என்னாச்சு பார்ட்னர், நீ நல்லா இருக்கல, நீ ஓகேவான்னு கேட்டா எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, வா சியாவை போய் தேட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அப்ப பார்த்தா கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துருது. என்ன ராகவ் ஜிந்தல், நாங்க ஒரு ஆளை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா இந்த இடத்துல நீ இருக்கியே, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எனக்கு உங்ககிட்ட பேசலாம் டைம் இல்லை, நான் என்னோட பொண்டாட்டியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கார்ல போக பாக்குறான். அப்ப அந்த போலீஸ் ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பாங்க போல. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தா பிளட், காருக்கு கீழே பிளட் இருக்கு, அவனோட காருக்கு கீழே. இந்த பிளட் எங்க இருந்து வந்துச்சு, டிக்கியை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரனை கூப்பிட்டு டிக்கியை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல பார்த்தா அந்த தியாகிங்கிறவனோட பாடி இங்க கிடக்குது. என்ன நடக்குது இங்க, இவன் அங்கதானே செத்தான், இங்க எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே தான் நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. அவ அங்க மறைஞ்சு நின்றுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் என்ன நடக்குது அப்படிங்கறத நமக்கும் காட்டுறாங்க. இவ விராஜ் கிட்ட போன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்திருப்பாள். அப்ப அழுதுகிட்டே புலம்பிட்டே பேசிட்டு இருந்திருப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல விராஜ், நான் தெரியாம அவனை நான் கொன்னுட்டேன், இது என்னோட மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லுவா. இங்க பார்சியா, இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான், எதுக்காக நீ உன் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்க, ஒன்னும் ஆகாது, ஒண்ணுமே ஆகாது, நான் உன் கூட இருக்கேன்ல, அந்த பாடியை எப்படியாவது அங்கிருந்து டிஸ்போஸ் பண்ணி ஆகணும், நான் இப்பவே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்றான். இல்ல வேணாம், நீ அங்கேயே இரு, ராகவ் கிடவே இரு, இல்லைன்னா நீ அங்கிருந்து போயிட்டீன்னா அவனுக்கு உன் மேல சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்றா. ஆனா அவனோட பாடியை உன்னால தூக்கிட்டு வர முடியுமா சியா, உன்னால இது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனை கட் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறமா தான் அந்த பாடியை கொண்டு வந்து இவன் கார்ல போட்டு இவனை சிக்க வச்சிருக்கா. போலீஸும் இப்ப இவன் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தேகம் இல்ல, கன்ஃபார்மா சொல்றாங்க. ஏன்னா இவன் கார்ல தானே பாடி இருந்துச்சு, அதனால இவன் தான் கொண்டிருக்கான். எதுக்காக நீ அவனை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் எதுக்காக அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஏன்னா அவன் உன்னோட பொண்டாட்டியை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கான்ல, அதனால நீ அவனை கொண்டிருப்ப. இப்போ ஒன்னும் பேசி பிரயோஜனம் கிடையாது, நீ மத்ததெல்லாம் வந்து கோர்ட்ல பேசிக்கோ, இப்ப நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண போறாங்க. நான் யாருன்னு தெரியும்ல, நான் மிகப்பெரிய பிசினஸ்மேன் ராகவ் ஜிந்தல், என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போறதுலாம் அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது, வெயிட் பண்ணுங்க, என்னோட லாயர் வந்துருவாரு பெயில் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த லாயர் இவங்க கிட்ட தொக்கா மாட்டிக்கிட்டான். நம்ம ஹீரோயினி மாஸ்க போட்டுக்கிட்டு நீங்க அந்த ராகவ் ஜிந்தலுக்கு பெயில் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா ஏன், நான் எதுக்காக கொடுக்க கூடாது, நீங்க யார் இதுல எல்லாம் சம்மந்தப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அங்க அந்த விராஜும் மாஸ்க் போட்டு வந்து ஒரு பண பேக் கொண்டு வந்து வைக்கிறான். அந்த பேக்ல ராகவ் ஜிந்தல்னு சொல்லிட்டு அவனோட பேரே போட்டிருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு வக்கீலால யூகிக்கவே முடியல. அதுக்குள்ள இவன் அந்த வக்கீல் பக்கத்துல பேக்கை வச்சு போட்டோ எடுத்து போடுறான். இங்க பாருங்க, இதுதான் ஆதாரம், இப்ப மட்டும் நீங்க அந்த ராகவ் ஜிந்தலுக்கு பெயில் கொடுத்தீங்க, அப்புறம் இந்த போட்டோவை ஜட்ஜ் கிட்ட காமிச்சு நீங்க ராகவ் ஜிந்தல் கிட்ட பணத்தை வாங்கிட்டு தான் பெயில் கொடுக்குறீங்க அவனுக்கு அப்படின்னு நாங்க ப்ரூவ் பண்ணிடுவோம், என்ன சொல்றீங்க, உங்க வேலைக்கு உழ வச்சுக்க தயாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதனால இந்த வக்கீலாலையும் எதுவும் பண்ண முடியல. அசிஸ்டன்ட் அனுப்பி அந்த சைக்கோ பைல்கிட்ட பேச போறாங்க. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பெயில் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா பெயில்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி விடுறான். பாத்தியா, இப்போ உன்னோட கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, ஒன்னு அரெஸ்ட் பண்ணிட்டு போறதை எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண போறாங்க. அவனே அந்த விலங்க வாங்கி தன்னோட கையில மாட்டிக்கிட்டு சொல்றான், என்ன இப்ப வேணா நீங்க அரெஸ்ட் பண்ணலாம், ஆனா கூடிய சீக்கிரம் நான் ஜெயில இருந்து வெளியே வருவேன், என்னோட பொண்டாட்டிக்காக நான் வருவேன், அவளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணி சவால் விட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஃபேமிலி மொத்தமும் நம்ம ஹீரோயினிக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்த்தா தங்கச்சிக்காரி இப்போ எதிரியா நிக்க ஆரம்பிச்சிட்டா. அக்கா பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல, அவன் தான் ஏதோ புத்தி கெட்டு போய் தப்பு பண்றான்னா நம்ம அக்காவும் சேர்ந்துக்கிட்டு எதுக்காக இப்படி பண்ணணும், இன்னைக்கு ஒருத்தவனை கொலை பண்ணிட்டா, எனக்கு பயமா இருக்கு, நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம எல்லாரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதான், போய் மொத்தமா குடும்பத்தோட சேர்ந்து களி திங்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. அது ஒரு விபத்து தான், இதுல சியா மேல என்ன தப்பு இருக்கு, நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என்னமோ பண்ணி தொலைங்க, ஆனா இதுக்கப்புறம் நான் அக்காவுக்கு துணையா இருக்க மாட்டேன், உங்க கூட நான் சப்போர்ட்டா நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து கோச்சிக்கிட்டு போயிடுறா. இங்க இந்த ஏசிபிக்கு கால் வருது, ராகவ் தப்பிச்சிட்டான் அப்படின்னு. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பாக்குறாங்க. ராகவ் அங்க இல்ல. இத்தனை பேர் இருந்தும் அவன் எப்படி எஸ்கேப் ஆயிருப்பான், எப்படி தப்பிச்சு போயிருப்பான், ஒருவேளை அவனுக்கு யாராவது ஹெல்ப் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த ராகவ ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினையும் விராஜும் பிடிச்சி வச்சிருக்காங்க. ஃபுல்லா ஸ்கிரீனை போட்டு மறைச்சதால அந்த பக்கம் யார் நிக்கிறா என்ன அப்படிங்கறது இவனுக்கு எதுவுமே தெரியல. அது பத்தாததுக்கு அவங்க முகமுடி வேற போட்டிருக்காங்க, குரலையும் மாத்தி பேசுறாங்க. யாருடா நீங்களா, எதுக்காகடா என்ன இங்கே பிடிச்சி வச்சிருக்கீங்க, எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நாங்க எங்க ஒண்ணு பிடிச்சிட்டு வந்தோம், நீ தானே தப்பிச்சு வந்த, ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தல, அப்படிதான் இந்த உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு, ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த ஒரு குற்றவாளி நீ, ஆனா உன்னை நாங்க கடத்திட்டு வந்ததா யாருக்கும் தெரியாதுல்ல, உனக்கு மட்டும் தானே தெரியும், போலீஸை பொறுத்த வரைக்கும் நீ தப்பிச்சுட்டு வந்ததாக தான் ரெக்கார்ட்ல இருக்கும், அப்படிதான் இந்த உலகமும் நம்பும். இப்ப நாங்க உன்னை வச்சு ஒரு கேம் விளையாட போறோம். என்ன கேம் தெரியுமா, நீ கூட உருவாக்கி வச்சிருக்கிய அந்த மாதிரி ஸ்டூபிடான கேம் கிடையாது, இது ரியலான கேம். இந்த கேம்ல ஒரு ஆள் செத்து போயிட்டானா அவன் திரும்பி
வரவே மாட்டான். எக்ஸாம்பிள் பார்க்குறியா, சாம்பிள் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே லைட்டரை பற்ற வச்சு அந்த ஸ்க்ரீன் உள்ள தூக்கி போட்டுடுறாங்க. இவன் இப்போ கையை கட்டப்பட்ட நிலமையில இருக்கான், கை கால் எல்லாமே. அதனால இவனால் எஸ்கேப் ஆகி வர முடியாது. நெருப்பு பற்றிக்கிட்டு எரியுது. அப்படி பற்ற வச்சுட்டு இவங்க 2 பேரும் லேப்டாப்பில் உட்காந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் என்னதான் பண்ணுறான், ஒருவேளை அந்த இடத்த விட்டு அவன் தப்பிச்சு வரானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கை கால்லாம் கட்டப்பட்ட நிலமையில அவனால் எப்படி தப்பிச்சு வர முடியும், அந்த நெருப்பிலே சிக்கிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு புதுசாக ஒரு ஏசிபி வராங்க. அவங்க வந்ததும் வராதம்மா எங்களுக்கு ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்குது அப்படின்னு எல்லாருமே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த ராகு தான் செத்து போயிட்டானான்னு தெரியல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு பொண்ணோட டெட் பாடி, அது உங்க பொண்ணா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் அம்மா பதறி போயிடுறாங்க. என்ன ஏன் பொண்ணா, சியாவா இருக்க வாய்ப்பே கிடையாது, அவ எப்படி செத்து போவா, அவளுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. போலீஸ் ஆக்சுவலி போய் தான் சொல்லியிருக்காங்க ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு அப்படின்னு. இவங்களோட ரியாக்ஷனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பொய்யை சொல்லியிருக்கு. உடனே அவங்க கிட்ட போய் நான் உங்களோட பொண்ணோட டெட் பாடின்னு சொன்னா அது எப்படி நீங்க இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு. அப்பனா மொத்தமா சேர்ந்து என்ன பண்றீங்க, உங்க பொண்ணுக்கு எல்லாரும் துணையா இருக்கீங்களா, அவளோட புருஷனை பழி வாங்குறதுக்காக இப்படி ஒரு டிராமாவை போட்டு எங்க எல்லாரையும் பைத்தியம் மாதிரி அலைய விட்டுக்கிட்டு இருக்கா, அதுக்கு எல்லாரும் துணையா இருக்கீங்களா, மரியாதையா சொல்லிடி உன்னோட பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விரல போட்டு முறிச்சுக்கிட்டு இருக்கு இந்த பொம்பளை. அவங்க வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ மட்டும் நீ சொல்லல, அப்புறம் நான் உன்னோட விரல துண்டா எடுத்துருவேன் கட் பண்ணி, உண்மையை சொல்லு உன் பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து குஷி பார்த்துட்டு ஓ மை காட் இது ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு இந்த மேட்ரு, இப்பவே இந்த விஷயத்த நம்ம சியா சித்திக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறா போல. அதே சமயம் இவங்க அப்படி அம்மாவை கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறத தங்கச்சிக்காரியால பார்த்துட்டு இருக்க முடியல. வேணா விடுங்க என்னோட அம்மாவை, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிக்கிறா. அப்படியே வாமா இதை முன்னாடியே சொல்லிட்டா நான் ஏன் உங்க அம்மாவை கொடுமைப்படுத்த போறேன், சரி சொல்லு உன் அக்கா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அக்கா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல வரதுக்குள்ள அங்க ஒரு லாயர் வந்துடுறாரு. உங்களை யார் இங்க அனுப்பி வச்சிருந்தான்னு கேட்டா நான் இந்த ஃபேமிலியோட லாயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை நீட்டுறாரு. அந்த ஃபைல் அப்படி என்ன இருந்துச்சுன்னு தெரியல. அதை பார்த்துட்டு இந்த போலீஸ் கப்சிப்புன்னு அங்க இருந்து போயிடுது கிளம்பி. அவங்க எந்தன போனதுக்கு அப்புறம் தம்பிக்காரன் தங்கச்சியை திட்டிக்கிட்டு இருக்கான். ஏண்டி அவங்க கொஞ்சம் அதட்டி கேட்டா உண்மையை சொல்லிடுவியா, அக்காவை பத்தி எல்லாம் சொல்லிடுவியான்னு கேட்டா ஆமா நான் சொல்லத்தான் செய்வேன், வேற என்ன பண்றது, அம்மா எப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க, என்னால் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்ட இங்க இருந்து போயிடுறா. விடுடா அவளை எதுவும் சொல்லாத, தப்பு என்னோடது தான் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இல்லம்மா தப்பு உங்களோடது இல்லை, தப்பு என்னோடது தான், என்னால தானே நீங்க எல்லாரும் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ எதுக்காகமா எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க, ஆக்சுவலி இந்த மாதிரி நேரத்துல உங்க கூட துணையா நிக்கிறது தான் ஒரு குடும்பமா நாங்க உனக்கு செய்யற கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தைரியம் வந்துடுது. அதே சமயம் அந்த ராகவ பையில நெருப்புல எரிய விட்டு வந்தாங்கல்ல, அதுல ஒரு தீப்பொறி அவன் கையில பட்டு அவன் கையில கட்டியிருக்க அந்த கயிறு வந்து அருந்துருது. கை கட்டு அருந்ததும் இவன் கால் கட்டெல்லாம் தன்னாலே அவுக்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறமா அந்த நெருப்புலேருந்து அந்த பக்கமா ஜம்ப் ஆகி எஸ்கேப் ஆயிடுறான். ஒரு வழியா அந்த நெருப்புலேருந்து தப்பிச்சுட்டான். இதுக்கப்புறமா தான் இந்த ட்ராமா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. இது வரைக்குமே இது ஒரு சாதாரண சைக்கோ த்ரில்லர் ட்ராமாவை தான் நான் பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனா இதுக்கப்புறம் சஸ்பென்ஸ், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், மிஸ்ட்ரின்னு நிறைய வெளிவர போகுது. எல்லாத்தையும் பொறுத்து இருந்து பாருங்க. அப்புறம் நான் ஒரு நாளைக்கு ஒரு பார்ட் வீடியோ போடுறேன்னா அந்த பார்ட்ல ஒரு எபிசோடு கணக்குல வராது, 2 எபிசோட தான் நான் ஒரு பார்ட்ல போடுறேன், ஒரு வீடியோவா அப்லோட் பண்றேன். ஆனா நீங்க எல்லாரும் வந்து என்ன சொல்றீங்க, 2 எபிசோட் போடுங்க, 4 எபிசோட் போடுங்க அப்படின்னு இஷ்டத்துக்கு கமெண்ட் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க. என்னோட நிலைமையை சொல்லிட்டேன், நான் என்ன பண்றது. ஆக்சுவலி இந்த ட்ராமா ஆல்ரெடி நான் என்னோட அனதர் சேனல்ல போட்டு முடிச்சிட்டேன். போட்டு ஃபினிஷ் பண்ண ட்ராமாவை தான் இப்போ உங்களுக்காக திரும்பவும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ தூரம் எஃபெக்ட் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். என்னோட நிலைமையை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.